நாலே நல்ல 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு, 9 வயசு குழந்தைங்க. அவங்க ஒன்றும் பெரிய பெரிய பொம்பளைங்கெல்லாம் கிடையாது. சின்ன பச்சிளம் குழந்தைகள். எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்தில் நடந்தா இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யாராவது ஒத்துக்குவாங்களா? கர்நாடகாவில் வனத்துறையை சேர்ந்தவர்கள் சுட்டு கொல்றாங்கன்னா யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? அப்படியே சுட்டாலும் முழங்காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஒரு விதி இருக்கு. அவங்க அது நிச்சயம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்பதுதான் தேமுதிகவினுடைய கருத்து. பக்கத்தில் கொண்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு யார் சப்பக்கட்டு கட்டினாலும் அதை நாம் தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நீ கொலை தான் பண்ணுறீங்கன்னா அதுதான் தீர்வுன்னா அப்புறம் என்ன இருக்குது இங்கே நாட்டில்ன்னு நான் கேட்குறேன். அவங்க எதுக்கு போனாங்க? மாடு தேட போனாங்களா, இல்லை மரம் வெட்ட போனாங்களா? கவர்மெண்ட் சட்டம் இருக்குது, அங்கே நிறுத்துங்க. கோர்ட்டு முன்னாடி அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்கள் யார் அதை முடிவு செய்ய? ஒரு உயிரை பறிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நிச்சயம் கவர்மெண்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும். நாலே நல்ல 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு, 9 வயசு குழந்தைங்க. அவங்க ஒன்றும் பெரிய பொம்பளைங்கெல்லாம் கிடையாது. சின்ன பச்சிளம் குழந்தைகள். எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்தில் நடந்தா இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யாராவது ஒத்துக்குவாங்களா? கர்நாடகாவில் வனத்துறையை சேர்ந்தவர்கள் சுட்டு கொல்றாங்கன்னா யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? அப்படியே சுட்டாலும் முழங்காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஒரு விதி இருக்கு. அவங்க அது நிச்சயம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்பதுதான் தேமுதிகவினுடைய கருத்து. பக்கத்தில் கொண்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு யார் சப்பக்கட்டு கட்டினாலும் அதை நாம் தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நீ கொலை தான் பண்ணுறீங்கன்னா அதுதான் தீர்வுன்னா அப்புறம் என்ன இருக்குது இங்கே நாட்டில்ன்னு நான் கேட்குறேன். அவங்க எதுக்கு போனாங்க? மாடு தேட போனாங்களா, இல்லை மரம் வெட்ட போனாங்களா? கவர்மெண்ட் சட்டம் இருக்குது, அங்கே நிறுத்துங்க. கோர்ட்டு முன்னாடி அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்கள் யார் அதை முடிவு செய்ய? ஒரு உயிரை பறிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நிச்சயம் கவர்மெண்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும்.